நீங்க பைபிள்ல பார்த்திருக்கீங்களா? இயேசு கல்யாணத்துக்கு போவாரு. அடக்காராதனைக்கு எங்கேயாவது போயிருக்காரா? ஒரு அடக்காராதனைக்கு போக மாட்டாரு. ஒன்ஸ் அவர் போனார்னா உயிரோட எழுப்ப போறாருன்னு அர்த்தம். அதான் நடந்திருக்கும். அது லாசருவா இருக்கட்டும், நாயனூர் விதவையா இருக்கட்டும், எவருவின் மகளா இருக்கட்டும், யார வேணா இருக்கட்டும், உயிரோட எழுப்பிடுவார். இயேசு தன் வாழ்க்கையில அடக்காராதனைக்கு போனதே கிடையாது. இயேசு எல்லாரும் உயிரோட எழுப்பிடுவார். அவர் டோட்டல் பைபிள்லையுமே அடக்காராதனைன்னு ஒன்று போனதுன்னா மோசேக்கு மட்டும்தான். இப்பேற்பட்ட காரியம் பாருங்க. அவன் செத்துட்டான், அடக்காராதனை கர்த்தர் பண்றாரு. பிசாசு கேட்குறான், பாடி எங்க? அதான் தர முடியாது. ஏன்? கர்த்தர் கொண்டு போயிட்டார். ஏன்? அவன் என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன், அவன் பாடியை கூட உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன். அப்படின்னா அந்த மோசேயனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உயிரோடு இருக்கும்போது இவ்வளோ காரியம் செய்யறது வேற விஷயம். பூமியில் இருக்கும்போது செத்து மண்ணோட மண்ணா போற ஒரு உடம்பு. அதுவும் நம்ம என்ன சொல்றோம்? அது மண்ணோடு மண்ணும், தூசிக்கு தூசி, சாம்பலுக்கு சாம்பலமாகுதுன்னு சொல்றோம். அப்படி ஒரு பாடி. அந்த பாடியை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த மோசே எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். செத்து போன ஜீவன் உள்ள தேவன், மரணத்தை காணாத தேவன், மரணத்துக்கு போனா உயிரோடு எழுப்புற தேவன், ஒரு அடக்காராதனைக்கு போய் அந்த பாடியை கையோட கொண்டு போயிட்டாருன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணும்? இந்த வசனத்தை நான் படிக்க படிக்க யோசிக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு தேவன் இவ்வளவு கனத்தை கொடுப்பாரா? மரணத்துல இவ்வளவு கனத்தை கொடுப்பாரா? செத்து போன சரீரத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரா? அப்படின்னா அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனா இருந்திருக்கணும்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களை ஒருத்தரை கூட அந்த வீட்டுக்கு போக விடாம தடுத்துட்டானாமா பிசாசு. அவனால தடுக்க முடியாத, மரித்தும் தடுக்க முடியாத ஒரே ஒருத்தன். உயிரோடு போனது கூட 2 பேரு, ஆனா செத்து தடுக்க முடியாத ஒரே ஆள் யாருன்னா மோசே மட்டும்தான். அவ்வளவு கனம் பரலோகம் கொடுக்குது.